பிரியாணி கடைக்காரர் மீனாட்சி சுந்தரம் என்பவருடன் ஏற்பட்ட பழக்கத்தால் பெற்ற குழந்தைகளை கொன்ற அபிராமிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. திருமணத்தை மீறிய உறவுக்காக 2 குழந்தைகளை தூக்க மாத்திரை கொடுத்து கொலை செய்த அபிராமிக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து காஞ்சி மகிழா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சமூக செயற்பாட்டாளர் கஸ்தூரி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேடம். தற்போது அபிராமிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இந்த கேஸ் இந்த அபிராமி மேட்டர் வெளியே வந்தப்போ நான் இதை பத்தி வன்மையா ஒரு பல இடங்கள்ல இதுக்கான குரல் எழுப்பி இருக்கிறேன். மிக விரைவில், ஏன்னா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் 10 வருஷம் 15 வருஷம்னு இல்லாம மிக விரைவிலேயே இது நம்முடைய சட்ட லா ப்ரொசீஜர் படி பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஆனா இது அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப விரைவாவே இந்த கேஸ்ல ஆயுள் தண்டனை, சாகும் வரை ஆயுள் தண்டனைன்னு கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஒரு லேடிஸா இருந்து மகிழா கோர்ட்ல ட்ரை பண்ணதுனால அங்க அவங்களால கொடுக்க முடியும் அதிகபட்ச தண்டனையை கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பெற்ற குழந்தைங்களை ஒரு கள்ள தொடர்புக்காக மனசுல ஈரமே இல்லாம கொன்ன ஒரு கிராதகி அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு ஈவு இறக்கமுமே இருந்திருக்க கூடாது. அவங்களுக்கு மரண தண்டனையே ரொம்ப குறைவுன்னு நினைக்கிற ஆளு நானு. இருந்தாலும் நம்ம நினைக்கிறதெல்லாம் சட்டப்படி செஞ்சிட முடியாது, சரிங்களா? இன்னைக்கு இவங்க கொடுத்திருக்கிற இந்த வெர்டிக்ட் ஒரு சரியான ஒரு தீர்ப்பா தான் நான் பாக்குறேன். மேடம், அதே போல அபிராமிக்கும் சாகும் வரை அந்த ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடன் பழக்கத்தில் இருந்த அந்த பிரியாணி கடைக்காரர் மீனாட்சி சுந்தரம் அவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கு அதிகபட்ச தண்டனை கிடைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது போன்ற சமூகத்தில் ஒரு நோயாக இருக்கக்கூடிய இவங்க செஞ்சது ஒரு கள்ளக்காதலுங்கிறத தாண்டி ஒரு சமூகத்தையே குலைக்கும் ஒரு செயல், மனிதத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கையை குலைக்கும் ஒரு செயல். அந்த பிரியாணி கடைக்காரர் அந்த மீனாட்சி சுந்தரமும் சரி, 2 குழந்தைகளை கொலை செய்ய திட்டமிட்டு அதற்கான மாத்திரை வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணிருக்கிறாங்க. கணவரையும் குழந்தைகளையும் தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள கொலை பண்ணிடு அப்படிங்கறத திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க. திட்டமிட்டு கொலைக்கு மரண தண்டனை கொடுக்கணும். அதையும் குழந்தைகள் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அப்பாவி, இந்த பொம்பளைய கட்டுனதுக்கு ஒருத்தன் உசுறு போச்சு. அவங்களுக்கான நியாயம் மரண தண்டனையா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். இருந்தாலும் மரண தண்டனை இந்தியாவுல மரண தண்டனைங்கிறத ரொம்ப 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 சில கேஸ்களுக்கு தான் பயன்படுத்துவாங்க. இந்த கேஸ்ல பயன்படுத்தி இருக்கலாம். இருந்தாலும் சாகும் வரை ஆயுள் தண்டனைங்கிறது வித்தவுட் பரோல், வெளியவே வர முடியாது, கடைசி வரைக்கும் அவங்க அங்கதான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஓகே வரவேற்று ஏத்துக்கிறோம். இணைப்புக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கஸ்தூரி மேடம்.